ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சூஸ் சேனல். வீடியோக்குள்ள போக முன்னாடி வீடியோக்கு லைக் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு எபிசோட் 27 பார்க்கலாம். அதான் அந்த டிமீட்டர் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் மட்டும் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா என்னை வந்து கண்டிப்பாக அவன் கொண்டிருப்பான். அதுக்காண்டி நான் அப்படி பண்ணேன், நீ வந்து தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கட்டினா அவன் ஃப்ரெண்டு, நீ வந்து செத்து தான் போகணும், நீ வந்து இப்படி நீ ஏமாற்றலாம், நான் ஒன்றும் கண்டிப்பாக உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து டிமீட்டர், நீ தயவுசெய்து மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் தயவுசெய்து நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜின் வந்து டிமீட்டரை பற்றி கேட்குறான். எனக்கு வந்து ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது, அதை வந்து எனக்காண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்ட டிமீட்டர், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் லீமிங்கோட மெமரி எல்லாமே வந்து திருப்பி நீ கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டவுடனே அவன் ரொம்ப யோசிக்கிறான். யோசிச்சு சொல்கிறான், ட்ரீமும் மெமரியும் வந்து சேம் ஸ்பேசஸில் தான் இருக்கும். நான் வந்து ட்ரீமை வந்து சாப்பிட முடியலட்டு என் ட்ரீம் வந்து என்னால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் வந்து ஒரு மெமரியை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அப்படி கொண்டு வரணும்னா அவங்க ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டோடனே ஜின் சொல்கிறான், சரி அப்போ நம்ம எல்லாருமே ஷிங்காகி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு வந்து மீட்டரும், சரி ஆனால் வந்து இந்த மாதிரி நினாவோட ஃப்ரெண்டு வந்து நீ வந்து அலோவ் பண்ணுவாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவளும், நீ எங்கேயும் போனால் என் கண் முன்னாடி நிற்காத, எங்கேயும் போய் செத்து ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், நானும் அவளும் தனியாக பேசணும், கொஞ்ச நேரம் வெளியே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்கிறாங்க. எல்லாருமே வெளியே கிளம்பி போகிறாங்க. அவன் ஃப்ரெண்டு கேட்குறா, நீ அப்படி என்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், நீ வந்து என் மேலே கோவமாக இருக்காத, இது எல்லாமே ஏன் தப்பு தான், தயவு செய்து மன்னிச்சிடு. நான் வந்து உங்களோட ட்ரீமில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன், நீ ரொம்ப எங்காவும் அழகாகவும் இருக்க, ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவள் சொல்கிறா, உண்மையான அழகாக இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும் ஆமாம். அதுக்கு அவள், அப்படின்னா ஓகே, நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி அப்போ என்ன கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. அவன் வந்து கிஸ் பண்ணுறதுக்கு கண்ணை மூடி தான், கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் ஆளை காணும். அவள் வந்து கத்துறா, நீ திருப்பி என்கிட்ட போய் சொல்லிட்டல, நான் வந்து எப்போதுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இந்த சவுண்ட் கேட்டு வெளியே இருக்க எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. அவங்க இல்லாததை பார்த்துட்டு ஜின் சொல்கிறான், நீ எதுவும் கவலைப்படாத, அவன் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே நைட் வந்து நானா லீமியும் ஒன்றா தான் தூங்குறாங்க. நானா வந்து கண்ணாடி போய் தலை சீவிட்டு இருக்கா. அப்போ கேட்குறா லீமிங்கை பற்றி. நான் லீமிங்கை பற்றி கேட்குறா. சரி இப்போ ஷாவுபா விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லீமிங் வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. மிஸ்டர் ஜிந்தான்ட்ட சொன்னாங்க, அதுவும் இல்லாமல் ஷாவுபாய் நல்லவன் கிடையாதுன்னு சொன்னாங்க, அதுதான் வந்து உன்னே நினச்சி வந்து அவர் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. லீமிங் கேட்குறா, அப்போ நான் வந்து உனக்கு ஒரு ஹியூமன் இல்லைன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது நானாவும், ஆமாம் எனக்கு தெரியும், நீங்கள் வந்து பிரைட் நைட் பியல் தானே, அதுவும் இல்லாமல் ஜென் வந்து ஒரு மவுண்டனில் கஷ்டம், நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கீங்க, லிவிங் எதுவும் கவலைப்படாதீங்க, அவர் வந்து நீங்கள் அங்கே ஷாவுபாய் கூட இருக்கும்போது என்னை ரிஜெக்ட் பண்ணுறக்கான இதை காணலாம் என்கிட்ட சொன்னார். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் தான் பர்ஃபெக்டான ஒரு பேராக இருப்பீங்கன்ட்டு. நான் இங்கே ரெண்டு பேரும் இப்போ சிஸ்டர் அண்ட் பிரதர் மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க, அவனமா நல்லா போய் வேற எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இப்போ தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்க போயிடுதா அவள். இங்கே நைட்டு காட்டுறாங்க. நைட்டு வந்து லீவிங் தூங்காமல் பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம உண்மையாகவே வந்து ஜின்னை லவ் பண்ணுறோமா இல்லை பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்துட்டு லீவிங் வந்து தூக்கறாமல் வெளியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்து லீவிங் சொல்கிறா, ஜின் அப்படின்னோட மெமரி வந்து எடுக்க முடியாதுன்னா நீ விட்டு, நான் வந்து இதுக்கப்புறம் நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவிங் சொல்கிறா. அதை கேட்டோடனே ஜின் வந்து சிரிச்சுட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நிதின் கடியம் வந்து லேனையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து கூகுள்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் வந்திருக்காங்க. அந்த வில்லேஜ் வழியை வந்து லேண்ட் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, சரி நம்ம இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. லேண்ட் வந்து ஏதோ டீமன் கேஷ் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்கான் போல். ரீங்கா டேமன் சொல்கிறா, நம்ம வந்து லூ வில்லேஜ்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆனால் இன்னும் யாரையுமே கண்ட பார்க்க முடியலையே, எங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பாக இருக்கிறது மட்டும் ஃபீல் ஆகுது, இங்கே வந்து ஏதோ டீமனிக் ஆரோ வந்து எனக்கு சென்ஸ் ஆகுது, ஆனால் இது என்னன்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. லேண்ட் சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது, நீ வந்து இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போய் பார்க்குறேன், கடைசியில் நம்ம இந்த இடத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. ரெண்டு பேரும் போடுறது வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்று ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கு, ஏதோ என்னன்னு சொல்லிட்டு காட்டல. லேனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆள் வந்து நடந்து போகிறாங்க. அவனும் என்னன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறவங்களே அவங்க வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. கேங்காய் டீமன் வந்து கீழே இருக்க ஒரு ஸ்டோன் மாதிரி கிளம்பிச்சிருது. அதை பார்க்கணும் எனக்கு வந்து பழசு ஞாபகம் வருது. என்னென்னா ஃபஸ்ட் டைம் வந்துருக்கும் போது அப்போ லேண்ட் வந்து இதே ஸ்டோனை மிதிச்சிருப்பான். அப்போ வந்து விங்காய் டீமனுக்கு புரிஞ்சிருது இது வந்து நம்ம வந்த இடத்துல தான் வந்துட்டுருக்கோன்ட்டு. அவள் வந்து இப்போ லேனை பார்க்குறதுக்காண்டி போகிறா.
லேன் வந்து இங்கே வயசானவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அவனோட கையில் இருக்க ரிங்கை பார்த்துட்டு லேன் வந்து யோசிக்கிறான். யோசிச்சுட்டு கேட்குறான், நான் வந்து நீ உங்கள்கிட்ட ஒன்று ஒன்று கேட்டுக்கிறேன். எதுக்கு வந்து இந்த வில்லேஜில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா வந்து அந்த வயசானவங்க வேறு யாருமே இல்லை, ஷாவுபாயோட அடியாள் தான். லேனுக்கும் அந்த ஷாவுபாயோட ஜென்ரலுக்கும் வந்து ஃபைட் நடக்குது. அந்த இடத்துக்கு க்ரீன் கலர் டீமன் வந்துடுதா. க்ரீன் கலர் டீமன் வந்த உடனே லேன்ட்ட சொல்கிறா, இது வந்து ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து லேனும் ஆமாம், இது வந்து ஷாவுபாயோட ஜென்ரல் தான் நம்ம இங்கே ட்ராப் பண்ணியிருக்கான், நம்ம வந்து அவனை எங்கேன்னு கண்டுபிடிப்போம், சரி வான்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்போ வந்து லினாவோட ஃப்ரெண்டு வீட்டை காட்டுறாங்க. லினாவோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து லினாவோட ஃப்ரெண்டோட அப்பா வந்திருக்காரு. அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இல்லாத பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து அவள் ஸ்டெப் மாதிரி அடிச்சுட்டு அவளை நீ எங்கே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவளும் அவன் தான் சொன்ன வச்சு கேட்க மாட்டக்கா, அவள் எங்கே போனால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிருக்கு போல, அந்த பையன் தான் அவளை வந்து மயக்க எங்கேயாவது கூப்பிட்டு போயிருப்பான், அந்த கெட்ட பையனோட அவள் வந்து ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதை கிட்டேன்னு அவளோட அப்பா சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ போய் அவளை எங்கே இருக்கான்னு கண்டுபிடி, அப்படி கண்டுபிடிக்காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுக்கிறேன். அதை பார்த்தோன்னே பயந்து சரி நான் அப்போ கண்டுபிடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுதா. இங்கே லீமிங்கையும் ஜென்னையும் காட்டுறாங்க. லிமிங்க்கு வந்து உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டு ஜின் வந்து அவளுக்கு கொஞ்சம் பவர் கொடுத்துட்ருக்கா. அப்போ ஜின் சொல்கிறான், நீ வந்து நம்ம வீட்டுக்கு போ, நானே வந்து ட்ரீம் மீட்டரை வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். லீமிங் சொல்கிறா, நான் வந்து வெளியே போயிட்டு ஒரு வாக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜின்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்லிப்பர்ஸ் எடுத்து அவளுக்கு மாட்டி விடுதா. அதை பார்த்தோன்னே லிமிங்க்கு வந்து ரொம்ப டச்சிங்காக ஆயிடுது. ஆனால் இதே மாதிரி தான் பழசில் வந்து அவன் ஸ்லிப்பர் வந்து அவளுக்காண்டி ஆசையாக காலில் மாட்டி விட்டுருப்பான். இதெல்லாம் வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. லீவிங் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஜின்னும் வந்து அப்படி கண்ணமைக்காமல் பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து லினா அந்த இடத்துக்கு வாரா. அவளுக்கு வந்து புரிஞ்சிடுது. அவள் சொல்கிறா, நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுதா. ஜின்னும் லீமிங்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு போயிட்டு இருக்கும்போது ஜின் வந்து கூப்பிட்டு சொல்கிறான், இங்கே வந்து வெதர் ரொம்ப கோல்டாக இருக்குது, நீ வந்து என்னோட கோட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போத்தி விடுறா. இங்கே வந்து நானாவோட ஃப்ரெண்டை கட்டுறாங்க. நானாவோட ஃப்ரெண்ட் வந்து பெட்டுக்கிட்ட உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து டீமனிட்டு நினைக்க அவளுக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்க மாதிரி தான் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு அவள் தேடி நம்ம செவத்துல போய் முட்டி இடிச்சுட்டு நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டிட்டு இருக்கா. பார்த்தா வந்து அவளால் செவத்துல முட்ட முடியல, முன்னாடி வந்து ஒரு பேரியர் மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தான் அங்கே வந்து டீமனிட்ட வந்து வெளியே வரான். வந்துட்டு எதுக்கு நீ இப்படி முட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனை பார்த்தோன்னே அவள் சொல்கிறான், நீ எதுக்கு திருப்பி வந்த, நீ வந்து இங்கேருந்து போயிடு, நான் அவன் கண் முன்னாடியே சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிலேருந்து கீழே விழலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ வந்து டீமனிட்டு இல்லை வேண்டாம், நீ வந்து சாகாத, நீ செத்துட்டேன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை கேட்டவொடனே அவளும் இல்லை நீ மட்டும் என்ன இப்போ ரொம்ப எமோஷனலாக பேசுகிற, நான் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவன் நான் நடிக்கலை, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டோன்னே எனக்கு பிடிக்குமா, நீ வந்து நேற்று இதே தானே சொன்ன, நான் எங்கே ஓடி போனேன், இப்போ திருப்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் நீ வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அவன் சொல்கிறான், உனக்கு வந்து புரிய மாட்டேக்கு, நான் வந்து எங்கள் இனத்துலேயே நான் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்கேன், மெமரி திருப்பி கொண்டு வரங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ ஒரு வேளை அவங்க ட்ரீமில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை கேட்டேன் அவள் சொல்கிறேன், எனக்காண்டி இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவன் இல்லை இப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா ஜின்னை நீ சும்மா விட மாட்டாங்க, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு எங்கேயாச்சும் தலைமறைவாக இருக்கேன், அப்படி உனக்கு வீட்டுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா நீ வந்து வீட்டுக்கு போய் எனக்காண்டி வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் வெயிட் பண்ணு, ஆனால் திருப்பி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், இல்லை மாதம் ஆகலாட்டி வருஷம் கூட ஆகலாம், நீ வந்து எனக்காண்டி வெயிட் பண்ணுவேன்னா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டேன் அவள் இல்லை நான் வந்து எங்கேயுமே போக மாட்டேன், எதுக்காண்டி வெயிட் பண்ண மாட்டேன், உன் கூட தான் இருக்க போகிறேன் இனிமேல், நான் வந்து உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கிட்ட நாங்கள் வந்து என் கூட வர போகிறேன், அப்போ உன் ஃபேமிலி பற்றிலாம் யோசிச்சு பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு ஃபேமிலிலாம் எதுவுமே வேண்டாம், சரி அப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா அவனும். லேனும் க்ரீன் கலர் டீமனும் இன்னுமே அந்த ஷாவோட நிழல் தேடிட்டு இருக்காங்க. நான் வந்து எவ்வளோ தேடினாலுமே 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியல, ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். லேன் வந்து அவன் பேக்கெட்லேருந்து ஒரு மேஜிக் காயின்ஸ் மாதிரி எடுக்கிறான். அதை வந்து மேலே தூக்கி போட்டு அவன் மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவோம், சீல் மாதிரி உருவாகுது அங்கே. அதுக்கு வந்து க்ரீன் கலர் டீமனுமே பவர் கொடுக்குறா. இல்யூஷன் எல்லாம் மறைவுமே ஜென்ரலுமே அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். அவன் பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நானாவோட ஃப்ரெண்டும் அந்த டீமன் ஈட்டருமே எங்கேயோ வெளியே தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த டீமன் ஈட்டர் வந்து கீழே தெரியாமல் தடுக்கி விழுந்துருதான். அதை போட்டோடனே அவன் சொல்கிறா, என்னை யாருமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க, நீயும் என்னை ஹர்ட் பண்ணிப்போ போல, பார்த்து நடக்க மாட்டியா, சரி வா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதுக்கு அவனும் இல்லைன்னா நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவள் நம்ம இங்கே வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கா.
இப்போ அவங்க 2 பேரும் போயிட்டுருக்க வழியில வந்து அவளோட ஸ்டெப் மாம் வராங்க. ஸ்டெப் மாம் வந்து சொல்றாங்க, "என்ன 2 பேருக்கும் காயப்பட்டுருக்கு போல. இப்ப 2 பேரும் எங்க தப்பிச்சு போயிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. டீமேட்டரோட வீட்டுக்கு வந்து லீனா, ஜின்னு, லீமிங் 3 பேர் வந்து பார்க்காங்க. அங்க அங்க வந்து வீடு வந்து பூட்டியிருக்கு. அப்போ லீனா சொல்றா, "வீடு வந்து பூட்டியிருக்கு. ஒருவேளை வந்து என் ஃப்ரெண்ட் அவ வீட்டுக்கே போயிருப்பாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஜின் சொல்றான், "இல்ல, ஆனா டீமேட்டரோட ஸ்மெல் வந்து பக்கத்துல தான் எங்கேயோ வருது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு லீனா சொல்றா, "நான் வந்து பக்கத்துல எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இங்க வந்து லீனாவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவங்க 2 பேரையும் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. டிமீட்டரை பார்க்க டிமீட்டருக்கு வந்து பசிக்குது போல. அவ வந்து பக்கத்துல இருந்து சொல்றா, "நீ வந்து உன்னால எந்திச்சு கூட நிக்க முடியல. நீ வந்து எப்பத்த உட்காந்துட்டே இருக்க. உனக்கு வேற இப்போ பசிக்குதுல. நீ வந்து உன்னோட ஹேரும் வாஷ் பண்ணல. சரி நீ வந்து என் கனவுக்குள்ள போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு வந்து அவன் சொல்றான், "அது எல்லாமே இல்யூஷன் தான். நான் வந்து திருப்பியும் போகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவளும், சரி நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ வந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. டென்ஷன் ஆகி டோரை வந்து லாக் பண்ணுற தட்டிகிட்டே இருக்கா, கதவை திறங்க திறங்கன்ட்டு. அவள் வந்து டிமீட்டரை பார்க்குறான். அவன் வந்து பேசாமல் கரடி பார்த்துட்டு இருக்கான். அவனை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறா, "நீ வந்து எதுக்கு அமைதியாக நின்றுட்டு இருக்க? நீ வந்து கதவை திறக்க சொல்லி சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து அவனும் பக்கத்தில் வந்து மெல்லமாக கதவை தட்டிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அவள் டென்ஷன் ஆகிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த டிமீட்டர் சொல்கிறான், "எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவள் வந்து பெட்டில் போய் உட்காந்துட்டு சொல்கிறா, "உனக்கு வந்து அறிவே இல்லை. உனக்கு எவ்வளோதான் வயசானாலும் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறையே. உடனே எனக்கு ரொம்ப தலைவலியாக தான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அவன், "இந்த பிளேஸ் நல்லா தானே இருக்குது. இந்த பிளேஸில் எல்லாமே இருக்குது. அப்போ எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு வந்து அவள் சொல்கிறா, "உனக்கு வந்து இந்த வீடு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக தான் இருக்கும். எல்லாமே இருக்கும் தான். ஆனால் எனக்கு தான் தெரியும் என் ஃபேமிலி எப்படிப்பட்டவங்கன்ட்டு. நான் வந்து இங்கே ஒரு ஒரு நாளுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன்." இப்போ அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வராங்க. அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, "நீ வந்து இப்போ ஓகேவா தான் இருக்கியா? சரி ஒரு நாள் நீ எங்கே போன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு, "என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டது எல்லாத்துக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க அப்பா வந்து பக்கத்தில் இந்த ரீமீட்டரை பார்த்துட்டு, "இது யார்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவள் ஸ்டெப் மாம் சொல்கிறா, "இல்லை இதான் அந்த கெட்டவன். அவன் வந்து நம்மளோட பொண்ணை வந்து மயக்கிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்டெப் மாம் சொல்கிறா. அதுக்கு வந்து லீனா ஃப்ரெண்டு சொல்கிறா, "நீங்கள் தான் கெட்டவங்க, அவனும் அவனுக்கு கெட்டவன் கிடையாது. நீங்கள் தான் நீ பைத்தியம்னு சொல்லிட்டு மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்க்க பார்த்தீங்க தானே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அவள் ஸ்டெப் மாம் வந்து நடிக்கிறா, "இல்லை நான் எப்படி டியர் அந்த மாதிரி நம்ம பொண்ணை பண்ணுவேன்? அவள் தான் நான் சொன்ன பற்றி எதுவுமே கேட்க மாட்டேக்கா. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. நீ வந்து என் மேலே பழி போடுற ஸ்டாப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, "சரி இப்போ நீ சொல்லு, அந்த பையன் யார்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவள், "என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கிட்டே அவங்க அப்பா சொல்கிறாங்க, "அப்போ உனக்கு உண்மையாகவே வந்து ஏதோ ஆயிடுச்சு தான். அவனை வந்து பிடிச்சி சிறையில் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவள் சொல்கிறா, "இல்லை நீங்கள் வந்து அவளை கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நீ கொன்னுட்டு தான் அவனை கொல்ல முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ரினாவோட ஃப்ரெண்டு சொல்கிறா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, "நீங்கள் வந்து என்னைய பயமுறுத்த கூட வந்து நல்லா கற்றுக்கிட்ட போல. இப்போ மட்டும் நான் சொல்கிறத கேட்காட்டினா நான் உண்மையாகவே செத்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிசர் எடுத்து அவள் கழுத்துக்கிட்ட வைக்க, அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கும் பயமாகுது. அப்போ இந்த டீமினேட்டரை வந்துட்டு, "தயவுசெய்து எதுவும் பண்ணிடாத" அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையிலேருந்து சிசரை வந்து வாங்கிக்கிறான். அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு, "இனிமேலேருந்து நான் அவனை பார்க்கவே கூடாது. அவனை வந்து இங்கேருந்து பிடிச்சிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அந்த டீமினேட்டரையும் வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. டினாவோட ஃப்ரெண்ட் சொல்லி, "தயவுசெய்து அவளை விட்டுருங்க விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அப்பா அதெல்லாம் கேட்காம, "நீ வந்து ரூம்குள்ளே இரு" அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே ஷாபாயும் ஜென்ரல் காட்டுறாங்க. ஜென்ரல் வந்து ஷாபா கிட்ட சொல்கிறான், "விங்கர் டிமனும் லேனுமே அங்கே வந்து ஈஸியாகவே தப்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க." ஷாபாய் சொல்கிறான், "அவங்க 2 பேரையும் அங்கே ட்ராப் பண்ணி வைக்கிறதுல நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? நான் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் பழைய வவால் கிங்கோட உடம்பு வந்து நான் இங்கே புதைச்சி வச்சுருந்தேன். ஆனால் இந்த உலகம் வந்து ரொம்பவும் மாறிட்டு. இப்போ அந்த இடத்த நம்ம எங்கேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தான் செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டோடனே என் ஜெனரல் சொல்கிறான், "அந்த உடம்பு வந்து இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருக்கும். நம்ம வந்து எங்கேன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலாம்." கிலினா வந்து ஜென்கிட்டேயும் லிவிங்கிட்டேயும் ஓட்டு வந்து சொல்கிறா, "நான் வந்து அவங்களோட மேன்ஷன் போய் பார்த்தேன். அந்த மேன்ஷனில் வந்து என் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டை பிடிக்கும்போது அவன் கூட வந்து இன்னொருத்தன் இருந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது கண்டிப்பாக வந்து இந்த மூவாக தான் இருக்கும். மூவுங்கிறது வந்து டீமினேட்டரோட பேர். என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து அவனை கொல்ல போகிறாங்களாம். ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு வந்து நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை மிரட்டியிருக்கா. அதனால் வந்து அவனை வந்து கொல்லாமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, அந்த டீமினேட்டர் வந்து ரொம்ப கூச்சப்படுவான். எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பாக வந்து நங்கிங் வில்லேஜ் விட்டு கிளம்பி போயிருப்பான்.
அதுக்கு ஜின் சொல்றான், "அவன் கண்டிப்பா போயிருக்க மாட்டான்" அப்படின்னு சொல்றா. லீனா வந்து வரும்போது கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாரி அவளுக்கு வந்து உடம்பு சரியில்ல. நீங்க தாம்மா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லீனாகிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த பெரியவங்க வந்து வெளிய நின்னுட்டுருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு வந்து அவங்க சாப்பாடு எடுத்துட்டு போறவங்க சொல்றாங்க. அவ வந்து இப்ப வரைக்குமே சாப்பிடவும் இல்ல, தண்ணி கூட குடிக்காம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பேசுறது எல்லாத்தையுமே வந்து அந்த டீமினிட்டரும் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு அவன் சொல்றான், "நான் வந்து உனக்காண்டி கொஞ்சம் சாப்பாடு வந்து வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறான். அவன் மறையவுமே கொஞ்ச நேரத்திலேயே லீமிங்கும் ஜின்னும் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. லீமிங்க வந்து அவன் உட்காந்துருந்து அழுதுட்டு இருந்த இடத்த வந்து மோந்து பார்த்து சொல்றா, "இவன் வந்து இங்க தான் இருந்திருக்கான் இவ்வளோ நேரமா" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தோடனே கேட்குறான் ஜின்னு, "நீ வந்து இப்போ டயர்டா இருக்கியா? என் கூட டீல் போட்டுக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த டீமன் ஈட்டரும் யோசிக்கிறான். அவங்க எல்லாருமே வந்து அவனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து ஜின் வந்து சொல்றான், "எனக்கு தெரியும். லினாவோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க வீட்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க தானே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து டீமன் ஈட்டரும், "ஆமா, அவ வந்து இன்னுமே சாப்பிடாம இருக்கா. எனக்கு வந்து பயமா இருக்கு. அவ பசியாலேயே செத்துருவா போல. இது எல்லாமே என்னைய தான் கஷ்டப்படுத்துது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டவுடனே லீமிங் சொல்றா, "இதெல்லாம் கேட்கும்போது வந்து நீ வந்து அவள உண்மையா தான் லவ் பண்ற அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு. அது என்னன்னா, நான் வந்து அவ கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வந்து அவள பிடிக்கும் தான். ஆனா எனக்கு வந்து அவ கூட தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஜின் சொல்றான், "சரி, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா வந்து எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும் தானே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து டீமன் ஈட்டர் வந்து யோசிச்சுட்டு, "ஆனா ஒரு விஷயம், இத வந்து ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இப்ப மட்டும் அவங்க கேர்ஃபுல்லா இல்லாட்டின்னா அவங்க வந்து இறக்கறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம என்னோட லைஃப்மே ரிஸ்க் ஆயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டோடனே ஜின்னும், "அப்படி என்ன நடக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து இந்த டீமனேட்டர் சொல்றான், "உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது தானே? சரி, நான் சொல்றேன். மெமரிஸ் எல்லாமே தனியா ஒரு உலகம் மாதிரி. அந்த மெமரிஸ் எல்லாமே மறந்துடுச்சுன்னா அந்த உலகம் வந்து ஐஸால மூடப்பட்டிருக்கும். இப்ப அங்க போனோம்னா அங்க வந்து பனி புயலும் இருக்கும் அந்த இடத்துல. இப்ப அங்க போயிட்டோம்னா அங்க வந்து ரொம்ப நிதானமா இருக்கணும். தப்பித்தவே இந்த பனி புயல்ல மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அங்கேயே மாட்டிட்டு இருக்க வேண்டியதான்." ஜென் வந்து கேட்குறான், "இதை தவிர வேற எதுவும் வழி இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். லீமிங் சொல்றா, "சரி, நான் வந்து பயப்பட மாட்டேன் இந்த விஷயத்துக்கெல்லாம். என்னால இந்த மெமரிஸ் வந்து இப்படிதான் கொண்டு வர முடியும்னா கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்ணுவேன் இந்த விஷயத்த." இங்க நானா காட்டுறாங்க. நானா வந்து அவ ஃப்ரெண்டோட மேன்ஷனுக்கு வந்து வாரா. அவங்க வந்து வேலையெல்லாம் தடுக்குறாங்க. "போகாதீங்க, போகாதீங்கன்ட்டு." அவ யார் சொல்றதுமே கேட்காம மேல வந்து அவ ரூம் கிட்ட வந்துடுறா. "இப்ப மட்டும் நீங்க என் ஃப்ரெண்ட வந்து பார்க்க விடாட்டினா, நான் வந்து அங்கேயும் ஃபுல்லுமே ரூமர்ஸ் வந்து பரப்பி விட்டுருவேன். நீங்க வந்து என் ஃப்ரெண்ட டார்ச்சர் பண்றது மாரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. "உங்க மேனர்ஸ்லாம் வந்து எங்க போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து நானா சொல்றா, "நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேனர்ஸோட நடந்துக்கோங்க. அதுவும் இல்லாம அவளுக்கு சாப்பாடு, தண்ணி எதுவுமே அவ சாப்பிடவும் இல்ல. நீங்க வந்து அவள ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்க." அதுக்கு வந்து அவ ஸ்டெப் மாம் சொல்றா, "இல்ல, அவ வந்து இந்த வீட்ல இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றா. என்ன சொல்றா, "நான் வந்து வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து சர்வன்ட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். நீங்க வந்து அவள ரூம்ல போட்டு லாக் பண்ணி தானே வச்சிருக்கீங்க. அவ ரூமுக்கு முன்னாடி இருக்க கார்ட்ஸ் வந்து அவளை வந்து வழி மறிச்சு வந்து அங்கேருந்து கூட்டு போயிருந்தாங்க. இங்க வந்து அவ ஃப்ரெண்டு தயவுசெய்து என்னை காப்பாத்து நானா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இப்ப அந்த டைம்க்கு வந்து கரெக்டா ஜின் வந்து உள்ள வரான். அத பார்த்தோனே அவ ஷாக்கா, "நீங்க எப்படி உள்ள வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு வந்து ஜின்னும், "இல்ல, அவன் உன்னோட டீமன் ஈட்டர் தான் வந்து உன்னைய காப்பாத்த சொன்னான். இப்ப இந்த இடத்துல காட்ஸ் இல்ல, உன் ஸ்டெப் மதரும் இல்ல. என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கூட்டு போறான். அப்ப வந்து அந்த இடத்துல அவ நின்னுட்டு, "நீங்க வந்து நீ காப்பாத்துறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அப்படி என்ன ரீசன்? என் வாழ்க்கைக்காண்டி வந்து அவரை நான் வந்து ரிஸ்க்ல போட மாட்டேன். எனக்கு வந்து ஃப்ரீடம் கூட வேண்டாம்." அதை கேட்டோடனே ஜின் சொல்கிறான், "நீ வந்து கவலைப்படாத, அவரை நான் எதுவுமே காயப்படுத்த மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த டீமினேட்டரை காட்டுறாங்க. டீமினேட்டர் வந்து டென்ஷனில் அங்கே இங்கேயும் நடந்துட்டுருக்கா. இங்கே லீமிங் வந்து முன்னாடி தான் உட்காந்துருக்கா. அவள் சொல்கிறா, "நீ எதுவுமே பயப்படாத, லிட்டில் ஸ்டோன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்." அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், "இல்லை, நான் அதை பற்றி கவலைப்படல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், லீனாவோட ஃப்ரெண்ட் வந்து பெரிய பணக்காரி. ஏன்னா நான் அப்படி கிடையாது. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தாலுமே என்கிட்ட வந்து அவ்வளோ காசும் கிடையாது. நான் வந்து அவளை எப்படி பார்த்துப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை கேட்டோடனே லீமின் சொல்கிறா, "லவ்வுக்கு வந்து இந்த காசு எதுவுமே தேவையில்ல. நீ வந்து அவளை உண்மையாகவே கேர் பண்ணால் மட்டும் போதும்."
2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நானாவோட ஃப்ரெண்டு, நானா, ஜின் 3 பேர் வந்திருந்தாங்க. நானாவோட ஃப்ரெண்ட பார்த்ததுமே டீமேனேட்டர் வந்து அவள போய் ஹக் பண்ணிட்டு, "நீ திருப்பி வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜின்னுக்கு வந்து டீமேனேட்டர் தேங்க்ஸ் சொல்லுமே ஜின் சொல்றான், "இங்க வந்து இருக்கிறது சேஃப் கிடையாது. ஏன்னா வந்து அவ வீட்ட விட்டு ஓடி வந்திருக்கா இப்போ. அவங்க அப்பா எப்படியும் அவள வந்து தேடுவாரு. அதனால நம்ம நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின்லயே இங்கேருந்து கிளம்பிடலாம். நம்ம ஷிங்காய்க்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ காலையில காட்டுறாங்க. எல்லாருமே அந்த ட்ரெயின்ல வந்து போயிட்டுருக்காங்க. நானா வந்து அப்ப சொல்றா, "அங்க வீட்ல வந்து கண்டிப்பா என் மேல தான் ஃபர்ஸ்ட்டு சந்தேகப்படுவாங்க. என்னைய ஒரு வேளை வந்து என்னைய வீட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருவாங்களோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே என்னைய காப்பாத்து" அப்படின்னு சொல்லிட்டு அவ ப்ரேயர் பண்ணிட்டுருக்கா. அதுக்கப்புறம் லிவிங் வந்து கேட்குறா, "என்ன நீ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணத பத்தி ரிக்ரெட் பண்றியா இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து நானா, "இல்ல அப்படி கிடையாது. எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருந்தா அதே போதும்." ஜின் வந்து திரும்பி 2 பேரையும் பார்க்கா. அந்த டீமினேட்டர் வந்து குழந்த மாரி அவள வந்து சம்பணங்கால் போட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அவளையே. அவன் வந்து அவன் ஃப்ரெண்டோட தலையில கை வச்சு சொல்றான், "நீ வந்து இதுக்கு மேல பயப்படாத, நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வந்து அவ ஃப்ரெண்டு சொல்றா, "நீ வந்து என்னைய பெரிய ட்ரபுள்ல மாட்டி விட்டுட்ட. அதுக்கு வந்து ட்ரீம் மேக்கர் எனக்கு தெரியும். நான் வந்து இப்போ உனக்காண்டி என்னதான் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ரியாவோட ஃப்ரெண்டு சொல்றா, "இங்க பாரு நீ எப்படி இருக்கன்ட்டு. நம்ம வந்து அங்க போனோனே ஃபர்ஸ்ட் உனக்கு ஹேர் கட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வந்து அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. 2 பேரும் ஹேப்பியா வந்து ட்ரெயின்ல வந்துட்டுருக்காங்க. ஷின்காக்கு வந்து இப்ப எல்லாருமே வந்தாச்சு. ஜின்னோட வீட்ல தான் வந்து அவங்க 2 பேருமே இப்ப ஸ்டே பண்றாங்க. எங்களால எவ்வளோ சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காலி பண்ண முடியுமோ காலி பண்ணிடுவோம். அதுவும் இல்லாம நான் வந்து மிஸ் லீமிங்க்குமே வந்து மெமரிய வந்து ரிகவர் பண்றதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னும் சரி ஓகே நீங்க வந்து போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அவன் போனதுமே அவன் ஃப்ரெண்ட் வந்து டோரை வந்து அடைச்சிட்டு சொல்றா, "நீ வந்து இந்த விஷயத்த பண்ணாத. ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கியான விஷயம். உனக்கு ஏதாச்சும் ஆயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம்?" அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோடனே அவனும், "இங்க பாரு, இங்க வந்து நீ உட்காரு. கண்டிப்பா எனக்கு எதுவுமே ஆகாது. அதுவும் இல்லாம ஜின் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ரீபே பண்ணி தான் ஆகணும்." ஜின் வந்து லிவிங்க பார்த்து கேட்குறான், "உனக்கு வந்து கண்டிப்பா இதில் வந்து ஓகே தானா? நீ கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ண தான் போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே க்யூட்டீஸ், இந்த எபிசோட் அவ்வளோதான். நானும் அவரோட ஃப்ரெண்ட் வேறு இப்போ வீட்டை விட்டு தப்பிச்சு வந்திருக்கா. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் லீமிங்கோட மெமரிக்குள்ளே அப்படி என்ன தான் நடந்துச்சு, அவளோட மெமரி திருப்பி வந்துச்சா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஆப்ஷனையும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே பாய் க்யூட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.